ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம சின்சானோட ஒரு சூப்பரான மூவி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்ட் டேஸில் சோனியை வந்து சின்சானை வாங்கிட்டாங்க. அதனால சின்சானோட புது புது எபிசோட தமிழ் டப்பில் வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் வந்து டப்பிங் வந்து நார்மலாக தான் இருக்குது. எவனுமே அங்காமாவை அடிக்க முடியாது. அந்த மாதிரி டப்பிங் யாருனாலையும் கொடுக்க முடியாது. இது வரைக்குமே 3 மூவிஸ் வந்து தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகாத மூவிஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மூவியுமே வந்து நார்மலான டப்பிங் தான். அந்த வரிசையில் இந்த படம் தான் வரப்போகுது. சின்சான் இந்த மூவி மிஸ்ட்ரி ஆஃப் டென்சு அகாடமி அந்த மூவி தான் வரப்போகுது. இந்த படத்தை பற்றி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்கும், ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் பார்த்ததில்லை இந்த படம். இனிமேல் தான் இந்த படம் பார்க்கணும். என்ன ஒன்று எனக்கு வருத்தம்னா டப்பிங் நல்லா இருந்தால் போதும். நம்புறேன் நல்லா தான் இருக்கும்னு. இந்த படம் இது வரைக்குமே தமிழ் டப்பில் வரல. டேரக்டாக டிவி ப்ரீமியம் சோனியை கொண்டு வராங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து சோனியை வந்து டாப் டக்கராக போயிட்டு இருக்கானுங்க. நருட்டோ போடுறானுங்க, நிறைய அனிமி வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த அனிமையை வாங்கி நல்லா தான் ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. என்ன ஒன்று டப்பிங் தான் வந்து இவ்வளோ நாள் அங்காமல் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி டப்பிங் சூப்பராக தான் இருக்குது. இப்போ சோனியோட பிளான் வந்து சின்சானோட தமிழ் டப்பில் வராத மூவிஸ் எல்லாம் நம்ம எடுத்து போட்டுடலாம். ஸோ அப்போ தான் நம்ம டாப்பாக வர முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் ஏனோ தானோன்னு டப் பண்ணி இறக்கிட்டே இருக்கானுங்க. சோனியில் சின்சான் லான்ச் ஆகும்போது தொடர்ந்து 3 மூவி போட்டுக்கிட்டே தான் இருந்தானுங்க. அடுத்தடுத்த வாரம் அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு டவுட் வந்துச்சு, எப்படா பண்ணீங்க இதெல்லாம், எவ்வளோ நாளாடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துச்சு. அந்த டப்பிங்குமே ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு. இந்த படம்லாம் வந்து இந்தியாவில் வரல, ஃபுல்லாக ஓடிடியில் டவுன்லோட் பண்ணி டப் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க ஃபுல்லாக வந்து ஒரு டப்பிங் டீம் வச்சுருக்கானுங்க. அந்த டப்பிங் டீமை வச்சு டப் பண்ணி நம்ம டிவி ப்ரீமியராக நம்மளுக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படி தான் எங்கே உட்காந்து தான் தமிழ் டப் பண்ணான்னு தெரியல. எக்கச்சக்க கண்டென்ட் தமிழ் டப்பில் சின்சானோட நியூ எபிசோட இறக்கிட்டே இருக்கானுங்க. டப்பிங்குமே நீட்டாக தான் இருக்குது. என்ன இருந்தாலும் ஹங்காமா மாதிரி வராது. ஏன்னா வந்து விதை போட்டவங்க அவங்க தான். அவங்க டப்பிங் டீமே வந்து வேறு லெவலாக இருக்கும். இவங்க ஏனோ தானோன்னு பண்ணி வைக்கிறாங்க. இருந்தாலும் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ மோசம்லாம் இல்லை. நான்லாம் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு பழகிருச்சு பார்த்து. இந்த வயசு பெஸ்ட்டாக தோண ஆரம்பிச்சிச்சு. எதுனாலும் கஷ்டமாக தான் இருக்கும். பழக ஆமாடா இதான் நல்லா இருக்குது அந்த மாதிரி மைண்ட் செட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஆயிடுச்சு. இதை பார்த்துட்டு எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இந்த மூவிஸ் எல்லாம் போடுறால ரிப்பீட்டடாக போடவே மாட்டானுங்க. ஒரு தடவை போட்டு அப்படியே விட்டுறானுங்க. எனக்காவது ஒரு நாள் தான் போடுறானுங்க. அடிக்கடி போட்டால் தானே மிஸ் பண்ணுறவங்களான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போட மாட்டானுங்க. என்னமோ ஒரு தடவை போட்டு அப்படியே நிப்பாட்டிடுறாங்க. இதே வந்து அங்காமான வந்து ரிப்பீட்டட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. நானே ஓடிடியில் தான் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் இந்த மூவிஸ் எல்லாம். ஸோ அதான் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ரிப்பீட்டடாக போடுங்கடா, நிறைய பேர் பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு தரமான அப்டேட்டில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் போயிட்டு வரேன். டாட்டா, பாய் பாய் கைஸ்.